ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலன்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியா இந்த மாத பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க. அதிலும் வெற்றி காணணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசியில் இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே பெருமைப்படும்படி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்காக தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட அன்பு, பாசம் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படும். அதனால தான் இந்த அன்பு பாராட்டுற விஷயம்லாம் அவங்கள வந்துட்டு யாரும் அடிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்பவும் அன்பானவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட நியாயம் அப்படின்னு வந்துட்டா கட்டாயம் சமநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க நம்ப முடியாத பல நற்குணங்கள் நிறைஞ்சு காணப்படுவாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த துலாம் ராசி நேயர்கள். அது மட்டும் இல்லாமல் மனதார யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க. அனைத்து விஷயத்தையுமே ரசனை மிக்கவங்களாக ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில விஷயத்துங்களை இவங்க ஆச்சரியப்படுத்தும் வகையில் எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தேர்வு செஞ்சு உயிராக அதை பாதுகாத்து வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. துலாம் ராசியில் இருக்கவங்க கிட்ட இதை விட இன்னொரு நல்ல பண்பு இருக்குது. அது என்னன்னா, இவங்களை நம்பி வந்தவங்கள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அவங்களது நம்பிக்கையிலேருந்து சிறிதளவும் குறைய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்வாங்க. மேலும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தவறான வழியில் செஞ்சால் அவங்கள வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கள கூப்பிட்டு அந்த விஷயத்தில் இருக்கிற நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெளிவாக எடுத்து சொல்லி அவங்கள நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது குறிக்கோளை வச்சு அவங்களது வாழ்க்கையில் சிறந்து விளங்க என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தில் எல்லாமே சிறப்பாக செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த இவங்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சுமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வெறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல நீங்கள் இழந்ததுக்கு காரணம் உங்களோட முன்கோபமாக தாங்க இருக்கும். உங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்களா உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட எதிரிகள் கூட உங்களது கோபத்தை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எளிதில் சாதிச்சிருப்பாங்க. அதன் பிறகு தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் தேவையில்லாமல் நம்ம கோபப்பட்டிருக்கோம், இதனால் நம்ம நிறைய இழந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ நாங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் இந்த நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிகாரமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் தொடராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனாலையும் ராசி கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனாலையுமே நீங்கள் சுக்கிரனையும் மகாலட்சுமி தாயாரையும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உங்களை தொடராமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் வீடியோ பதிவின் கமெண்ட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். இப்போ வந்துட்டு சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மாதம் முழுவதுமே உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் அமைஞ்சிருக்காரு. அதனால் பொருளாதார நெருக்கடிகள் விலகுங்க. தொழிலில் இருந்த தடைகள் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் அப்படிங்கிறது லாபம் தரும் வகையில் அமையும். பழைய கடன்களை எல்லாமே கூடிய விரைவில் அடைச்சிடுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து விலகும். செல்வாக்கு அப்படிங்கிறது முன்பு இருந்ததை விட உயர்ந்து காணப்படும். சூரியன், கேது, குரு பகவானின் பார்வை எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல அமைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் திட்டமிட்ட
திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். இடம் வாங்கிறது விற்கிறது போன்ற விவகாரத்தில் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க. விவசாயிகள் தங்களோட வேலையில் முழுமையான அக்கறை செலுத்துறதும் நல்லதாக அமையும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நிதானம்ங்கிறது தேவைப்படுதுங்க. தலைமையை அனுசரித்து போனால் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக காரணங்களால் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுங்க. நேரம் காலம் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு பிறரை அனுசரித்து செல்வதின் வழியாக உங்களுக்கு இந்த மாதம் நன்மை அடைய மிக வாய்ப்புகள் பலவும் அமைச்சு கொடுக்குங்க. குடும்பத்தில் குழப்பம் மறைந்து மனநிறைவு ஏற்படும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் 6, 9, 15. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஸ்வர்ண கர்ண பைரவ வழிபாடு செய்கிறது மூலம் சங்கடங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நினைத்த விஷயத்தை நினைத்ததை அடையும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதம் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் விலகுது. மறைமுக தொல்லை கூட உங்களுக்கு இனி இந்த மாதம் இருக்காதுங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சமூகத்தில் தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். உங்களோட அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி யார் தராங்க அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களது இல்லத்தில் நடக்குங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். புதிய பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு எல்லாமே வாகனத்தை மாற்றிட்டு வேறு வசதியான வாகனம் வாங்கும் வாய்ப்புமே அமையும். அரசு விவகாரங்களின் மூலம் வியாபாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்கத்தின் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது படும்படியாக இருக்கு. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாயத்தில் இருந்த குளறுபடிகள் நீங்கும். லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிஞ்சுக்கணுங்க. விரும்பிய இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லது. குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால செலவுகளை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு வரவு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் 22, 24 செப்டம்பர்லையும் அக்டோபரில் 4, 6, 13, 15. இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதை தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் சிவ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதுங்க. சிவபெருமான் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளையும் விலக்கி கொடுப்பாரு. இதனைத் தொடர்ந்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா செயல்களில் நிதானம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ரொம்பவும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா குரு பார்வையால் விரைய செலவுகள் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. நெருக்கடிகள் உங்களை விட்டு படிப்படியாக விலகிடும். வாழ்க்கையில் இருந்த பயம் போகுங்க. நீங்கள் செலவு செய்கிற பணம் ஒவ்வொன்றுமே ஆதாயம் தரும் வகையிலையும் அத்தியாவசியமானதாகவும் அமையும். குரு பகவானால் உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதி உண்டாகும். இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. எதிர்பார்த்த பண வருமானம் வந்து சேரும். கொடுத்து வாக்க கட்டாயம் இந்த மாதம் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதற்கான முயற்சிகளையும் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இனி விலகப் போகுது. உடல்நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை உண்டாகுங்க. ராகுவின் அருளால் நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி ஏற்படும். இருந்தாலுமே வியாபாரிகள் மட்டும் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தணுங்க. கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அரசியல்வாதிகள் அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த நேரத்தில் யாரையுமே பகைச்சிக்காதீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் 3, 6, 12, 15. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உலகளந்த பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நன்மை பயக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலாம் ராசியில் உள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன் எப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.